குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இங்க பாம்பு இருக்கா? ஆமாடா, நல்ல பாம்பு, குட் ஸ்னேக். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். கால புருஷ தத்துவத்தின் பிரகாரம் புரட்டாசி மாதத்துல அமாவாசைக்கு ஒரு பெரிய அற்புத பலன்கள் உண்டு. பித்ருபக்ஷம்னு சொல்லுவாங்க. பெரியவங்களுக்கு அவர்கள் இறந்த திதியில எடுத்து இந்த நாட்கள்ல அந்த திதி வரும்பொழுது இந்த 7.5 சனி இருக்கும் பொழுது, அஷ்டம சனி இருக்கும்போது, அர்த்தாஷ்டம சனி இருக்கும்போது 3 விதமான வழிபாடு நமக்கு இருக்கு. ஒன்று பித்ருக்கள் வழிபாடு, தெய்வ வழிபாடு, தேவதா வழிபாடு. இன்னொரு பாயிண்ட் தான் இங்கே முக்கியம். சனிக்கிழமை எப்பவுமே சில பேர் பெருமாளை தரிசனம் பண்ணுவாங்க. முனீஸ்வரரை வழிபடுறவா, ஐயனாரை வழிபடுறவங்க அந்த நாள் ரொம்பவுமே முக்கியம். சனி கீர்த்தினே சொல்லுவாங்க. அங்கே கொடுக்குற அக்ஷதையை வாங்கிட்டு வர்றோம், துளசியை கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வருவோம். ஆனால் சனிக்கிழமை, புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மட்டும் எல்லாரும் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ 3 விதமான பலன்கள். எந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்பாங்க. 108 முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே ஒருகை மகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்துடைய மகிமை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஜோதிட ரீதியாக நம்ம எடுக்க போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம தெய்வீகமாக ஆன்மீகமாக பார்க்க போகிறோம். ஜோதிட ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த மாதத்துக்கு கன்னி மாதம், கன்னியா மாதம் அப்படின்னு பேர். கன்னி ராசியில் சூரிய பகவான் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு காலம். இப்போது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி 6வது மாதம். இந்த புரட்டாசி மாதத்துக்கு 6வது மாதம்னு பேர். கால புருஷ தத்துவத்தின் பிரகாரம் புரட்டாசி மாதத்துக்கு ருணரோக சத்ருபாவம்னு பேர். இந்த காலகட்டத்தில் அந்த உடல் உபாதைகள், உடல் ரீதியான சில பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உண்டு. சரி, இப்போ 6வது மாதம் எதுக்கு சார் நீங்கள் ஜோதிடத்தை எடுக்கிறீங்க? ஆன்மீகமாக இதை சொல்லலாம் இல்லை. ஏன்னா கிரகங்களின் அடிப்படையாக கொண்டு தான் நமக்கு இந்த விசேஷங்கள்லாம் நிர்ணயிக்கப்படுகிறது. சூரிய பகவான் கன்னிராசிக்கு பிரவேசம் பண்ணும்பொழுது இந்த மாதத்தில், புரட்டாசி மாதம், இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் இந்த நட்சத்திரம், இந்த திதி, அதனால் இந்த விசேஷம்னு இதில் ஜோதிட சாஸ்திரம் ரொம்ப அழகாக சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஆன்மீகமாக அதை வழிபடுறோம். இதுதான் பெரியவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெரிய சீக்ரெட் சயின்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நாட்களை கணிதமாக சொல்கிறாங்க. அதிலிருந்து ஆன்மீகமாக அதை நம்ம வழிபட ஆரம்பிக்கிறோம். பலன்கள் நமக்கு கிடைக்கிறது. அப்போ இதுக்கு நடுவில் ஜோதிட சாஸ்திரம் ஒரு கணக்கை நிர்ணயித்து ரொம்ப அழகாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் எல்லா நாட்களுக்கும் ஒரு சிறப்புகள் உண்டு. உதாரணமாக புரட்டாசி மாதத்தில் அமாவாசைக்கு ஒரு பெரிய அற்புத பலன்கள் உண்டு. புரட்டாசி மாதத்தில் மாலைய பட்சம், பித்ரு பட்சம்னு சொல்லுவாங்க. இந்த பித்ரு பட்சத்துக்கு 15 நாட்கள் ரொம்ப அழகாக பெரியவங்களுக்கு அவர்கள் இறந்த திதியில் எடுத்து இந்த நாட்களில் அந்த திதி வரும்பொழுது எடுத்து பண்ணுவாங்க. இது 2வது பாயிண்ட். 3rd பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமைக்கு மகத்துவம் அதிகமாக இருக்கும். பொதுவாகவே சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு கிழமைக்கும் ஒரு பிளானட் இருக்குது. திங்கக்கிழமைக்கு சந்திர பகவான், செவ்வாய்க்கு நவக்கிரகத்தில் செவ்வாய், புதனுக்கு புதன், வியாழனுக்கு குரு பகவான், வெள்ளிக்கு சுக்கிர பகவான், அப்புறம் சனிக்கிழமைக்கு சனி பகவான், ஞாயிறுக்கு சூரிய பகவான், ராகுவுக்கு ராகு காலம், கேதுவுக்கு யமகண்டம். இப்படி தான் நம்ம பிரிக்கிறோம். சரி, இப்போது இந்த கிரகங்களுக்கு அந்த நாள் கொடுத்துருக்கங்காட்டி அந்த நாள் முழுவதும் அந்த கிரகங்களுடைய ஆட்சி, அந்த கிரகங்களுடைய பலன், பவர் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ சனிக்கிழமைக்கு யாருடைய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருடைய பவர். நம்ம செய்யக்கூடிய நல்லது எதிர்மறையான விஷயத்துக்கு ஏற்றாற்போல பலன்கள் நமக்கு இறைவன் கொடுக்குறாரு இல்லையா? இந்த கர்மா அப்படி தான் நிர்ணயிக்கப்படுறது. அப்போது இந்த 7.5 சனி இருக்கும் பொழுது,
அஷ்டம சனி இருக்கும்போது, அர்த்தாஷ்டம சனி இருக்கும்போது நம்மளுக்கு போட்டு பாடாப்படுத்துறது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா சனி தசை ஓஹோன்னு தூக்கி விட்டுரும். ஏன்னா நம்மளுடைய கர்ம பலன் நன்னா இருக்குது, அதனால் பயனும் அதில் கிடைக்கிது. அப்போது இந்த சனி பகவான் நமக்கு சனியை போல் கொடுப்பார் இல்லை கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு போய் நம்ம எப்போவுமே கோயிலுக்கு போவோம், எள்ளு பொட்டணம் வாங்குவோம். எள்ளு பொட்டணத்தை தலை சுற்றி அதுக்குண்டான ஒரு சுட்டி வச்சுருப்பாங்க, அதில் போட்டுட்டு சுற்றி வருவோம். நல்லன்னைக்கு எள்ளுக்கு பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் தான். அப்படி பூஜை பண்ணுவாங்க. சில பேர் சாமிக்கு நீல நிற வஸ்திரத்தை வாங்கி சாத்துவாங்க. சில பேர் 2 விளக்கேற்றி உள்ளே 2 எள்ளு போட்டுருவாங்க. அப்படி வழிபாடு பண்ணுவாங்க, அர்ச்சனை பண்ணுவாங்க. சாமிக்கு நேராக நின்று சாமி கும்பிட மாட்டாங்க, சைடில் நின்று சாமி கும்பிடுவாங்க. அப்படி கடவுளை பகவானை சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணுவாங்க. அர்ச்சனை பண்ணும்போது அர்ச்சகரும் சங்கல்பம் பண்ணுவாங்க, இவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரக்கூடாதுன்னு. அப்படி தான் இப்படி ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை நம்ம பார்க்குறோம். சில பேர் என்ன பண்ணுவான்னா இன்னும் ஒரு படிக்கட்டு ஜாஸ்தியாக போய் ஒரு வேளை விரதம் இருப்பாள். சனிக்கிழமை மட்டும் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு விரதம் இருப்பேன், 7.5 சனி நடக்கிறது, இப்படி இருக்கிறவங்க இருப்பாங்க. இதுக்கு உச்சபட்சமான ஒரு பெரிய பலன் கொடுக்கறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் இருக்கக்கூடிய ரகசியம். இப்போது நீங்கள் 3 விதமான வழிபாடு நமக்கு இருக்குது. ஒன்று பித்ருக்கள் வழிபாடு, 2வது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தெய்வ வழிபாடு, 3வது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் தேவதா வழிபாடுன்னு சொல்லுவாள். ஏதாவது நான் என்ன பிரச்சனையில் இருக்கணும் அந்த பிரச்சனைக்கு ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணுறோம். இப்போது இந்த புரட்டாசி மாதம் பித்ரு பக்ஷம்னு சொல்கிறங்காட்டி இந்த சனிக்கிழமையில் நீங்கள் விரதம் இருக்கும்போது வழிபாடு பண்ணும்போது அது பித்ருக்களுக்கும் சேர்ந்து போயிடுறது. சனிக்கிழமை காகத்துக்கு சாப்பாடு வைப்பீங்க, பார்த்துருப்பீங்க. சனிக்கிழமை காகத்துக்கு சாப்பாடு வச்சு 2 எள்ளு விட்டு நெய் விட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நிறைய பேர் சாப்பிடுவான். அப்போ அது பித்ருக்களுக்கு போகிறது. அடுத்தது இந்த சனிக்கிழமை நவக்கிரகங்களை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். சனி பகவானை நீங்கள் வேண்டுவீங்க, அது தேவதா வழிபாடு, கிரகங்களுக்கு போகிற வழிபாடு. இன்னொரு பாயிண்ட் தான் இங்கே முக்கியம். சனிக்கிழமை எப்போவுமே சில பேர் பெருமாளை தரிசனம் பண்ணுவாங்க. இந்த பெருமாளை தரிசனம் பண்ணுறவங்க சனிக்கிழமை நாள் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாள். ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுறவா சனிக்கிழமை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாள். ஐயப்ப சுவாமியை வழிபடுறவா சனிக்கிழமை அவளுக்கு ரொம்ப முக்கியம். முனீஸ்வரரை வழிபடுறவா, ஐயனாரை வழிபடுறவங்க அந்த நாள் ரொம்பவுமே முக்கியம். சனி கீர்த்தினே சொல்லுவாங்க. அப்போது இந்த சனிக்கிழமையில் புரட்டாசி மாதம் பெருமாளை வழிபட்டு அந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு உரிய அற்புதமான நாள். இங்கே 2 விஷயங்கள் இங்கே கொண்டாடப்படுறது. எப்படி முறைகளாக பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சனிக்கிழமையில் கோயிலுக்கு போவாங்க, பெருமாள் கோயிலுக்கு. பெருமாள் கோயிலில் போய் நம்ம எப்போவுமே பிரசாதம் தான் வாங்கிட்டு வருவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுவாமிக்கு அந்த ஷடாட்சரம் வைப்பாங்க, அப்படி கும்பிட்டுட்டு அங்கே கொடுக்குற அக்ஷதையை வாங்கிட்டு வர்றோம். துளசியை கொடுப்பாங்க, அதை வாங்கிட்டு வருவோம். ஆனால் சனிக்கிழமை, புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மட்டும் எல்லோரும் பாட்டில் தீர்த்தம் வாங்கிட்டு வருவாங்க. பெருமாள் கோயில் தீர்த்தத்தை வாங்கிட்டு வருவாங்க. அகால மிருத்யுகரணம், சர்வ வியாதி நிவாரணம், வருண பாதோதகம் சுபம் அப்படின்னு மந்திரம் சொல்கிறது. சர்வ வியாதின்னு சொல்லலாம், சர்வ பாபன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 2மே அந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு எல்லா பாபங்களும் போகிறது. சர்வ வியாதிக்கும் இந்த தீர்த்தம் ரொம்ப விசேஷமானது. சுவாமிகிட்டேருந்து அபிஷேகம் பண்ண தீர்த்தம் அல்லது சுவாமிக்கு அர்ப்பணித்த தீர்த்தம், பெருமாளுக்கு அர்ப்பணித்த தீர்த்தத்தை நமக்கு கொடுப்பாங்க. அதை வீட்டில் கொண்டு வருவோம். இந்த வீட்டில் கொண்டு வந்தோடனே சில பேர் பெருமாள் படம் வச்சுருப்பாங்க. பெருமாள் படம் வச்சு வீட்டில் எல்லா சாப்பாடும் வச்சுருப்பா, அதை பெருமாளுக்கு படைப்பா. இன்னும் சில பேர் பெருமாளை காலையில் கோயிலில் போய் வேண்டிட்டு தீர்த்தம் வாங்கிட்டு வந்து வீட்டில் பெரியவங்களுடைய படத்தை வைத்து அதுக்கு படைத்து அந்த பெருமாள் தீர்த்தத்தினால அவளுக்கு தீர்த்தம் அது படைப்பாங்க. மோட்ச தீர்த்தம்னு பேர். அப்படி மோட்ச தீர்த்தத்தை கொடுத்து அந்த பெருமாளுடைய தீர்த்தத்தை தானும் அதுக்கப்புறம் சாப்பிடுவாங்க, அந்த விரதத்தை முடிப்பாங்க. இதுதான் சனிக்கிழமை பண்ணுறது. இப்போ இந்த சனிக்கிழமை சில மாதங்களில் 5 சனிக்கிழமை வரும், சில டைம் 4 சனிக்கிழமை வரும். இப்படி எவரொருவர் இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ,
3 விதமான பலன்கள். ஒன்று தெய்வ பலன் நமக்கு கிடைக்கிறது, ரெண்டாவது பித்தர்களுடைய பலன்கள், பித்தர்களுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறது, மூன்றாவது வேண்டும் வரத்தை கொடுக்கக்கூடிய தேவதா பலன் நமக்கு கிடைக்குதுங்க. இதுதான் புரட்டாசி மாதம் சனிக்கிழமைக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள். இதை தவிர எந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்பாங்க. 108 திவ்ய கஷேத்திரங்கள் இருக்குது. 108 திவ்ய கஷேத்திரங்களில் பிரசித்தியானது எல்லா இடங்கள்லையும் இருக்கக்கூடிய கஷேத்திரமே பிரசித்தி தான். அதுலேயும் நம்ம பார்த்திங்கன்னா திருப்பதிக்கு நிறையா பேர் போவாங்க. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கவங்க முண்டிபாளையத்துக்கு போவாங்க. அதே சமயத்தில் பீலமேட்டில் இருக்கக்கூடிய, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாப்பநாயக்கம்பாளையத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போவாங்க. சென்னையில் இருக்கக்கூடியவங்க கரெக்டாக பார்த்தசாரதி திருக்கோயிலுக்கு போவாங்க. உலகளந்த பெருமாள் திருக்கோயிலுக்கு போவாங்க. இப்படி ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாத பெருமாளை தரிசனம் பண்ணுவாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரங்களில் போய் பெருமாளை தரிசனம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் புரட்டாசி மாத தரிசனம் எப்படி வைகுண்ட ஏகாதசி எப்போ இருக்கக்கூடிய பலன்கள் கிடைக்கிறதோ அதே போன்று நமக்கு மட்டுமில்லாத நம்மளுடைய பித்ருக்களுக்கும் அடுத்த நிலையை எட்டுறது. பூலோகம், புவலோகம், சுவலோகம், மகலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம்னு சொல்லிட்டு அது தெய்வலோகத்தை குறிக்கிறது. புரட்டாசி மாதம் எவரொருவர் சனிக்கிழமை விரதம் இருக்கிறாளோ தனக்கும் நல்லது, தன்னுடைய பெரியவர்களுக்கு, தன்னுடைய மூதாதையர்களுக்கு இறைவனுடைய சத்தியலோகத்துக்கு போகிறதுக்கு இது ஒரு அற்புதமான வழிமுறைகளாக பெரியவங்க நமக்காக கொடுக்கப்பட்ட நாள் இந்த புரட்டாசி சனிக்கிழமை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அத்தா நிறைய காசு வச்சிருக்காருடியே. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.